அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 6 அடி மனிதனையும் 5 அங்குல நாக்கு அடிமைப்படுத்தி விடுகிறது. ஒன்று பேச்சில், மற்றொன்று சுவையில். சுவை என்கின்ற பொழுது அம்மாவின் கைப்பக்குவத்திற்கு இந்த உலகில் நிகரில்லை. அந்த அளவிற்கு அம்மாவின் கைப்பக்குவ சுவைக்கு இணையான சுவையை தந்து கொண்டிருப்பது அடையாறு ஆனந்த பவன். அந்த அடையாறு ஆனந்த பவனின் நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாச ராஜா அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அடையாறு ஆனந்த பவன் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் 120 கிளைகள் உடைய மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறது. இந்த நிறுவனம் இந்த அளவிற்கு வளர்ந்ததனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லுங்க. பின்னணிக்கு முக்கிய காரணம் நாங்கள் விவசாய தொழிலை பண்ணுற ஃபேமிலி. அப்பா சின்ன வயசில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது விவசாயத்தில் பாதிப்பு அடித்ததுக்கப்புறம் ரொம்ப லாஸ் ஆகிட்டார். வேறு வழியே இல்லை, குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நிறைய கடன்பட்ட காலத்தில் இவருக்கு சின்ன வயசில் ஹோட்டலில் வேலை செஞ்ச அனுபவம் இருந்தது. அதனால் எங்கள் அம்மாவுடைய நகையை அடகு வச்சு கொஞ்சம் வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன நிறுவனமாக ஊரில் கிடையாது. என்ன ஊரில்? ராஜபாளையத்தில் 1963 ஆரம்பித்தார். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்பாவால் அவரே ஸ்வீட்டெல்லாம் தயார் பண்ணி நல்ல காரங்கள்லாம் நல்ல சமையல் அவங்களுடைய ஏற்கனவே ஹோட்டலுடைய அனுபவம் இருந்ததுனால நல்ல வரவேற்பு பெற்றது. இருந்தாலும் கூட கடை நிர்வாகம் அவரால் தனி மனிதனாக பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் நடத்த முடியாமல் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் திரும்பி விவசாய தொழிலுக்கே பல வருஷம் விவசாயம் பண்ணார். கடையை தனியாக ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார். சில காரணங்களுக்காக நடத்த முடியாது, திரும்பவும் விவசாயத்தில். ஆமாம். அதனால் அதுவும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியாக இல்லைன்னு 1997 பெங்களூரில் போய் ஒரு சின்ன இனிப்பகத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தார். ஏன் நீங்க இங்க தமிழ்நாட்டை விட்டுட்டு ஏன் பெங்களூருக்கு போய் நடத்தினது? அவருடைய நண்பர்கள் யாரோ ஆலோசனை கொடுத்துருக்காங்க. எங்க பெங்களூர்ல நல்ல ஒரு மார்க்கெட், அதாவது எங்க ஊர் ராஜபாளையங்கிறது ஒரு சராசரியான ஊர். பெங்களூர்ல தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால அந்த ஏரியாவில் ஸ்ரீராம்புரம்னு ஒரு ஏரியாவுக்கு அப்பாவுடைய நண்பர் அடிக்கடி வியாபார விஷயமா அங்கே போகிறதுனால அவரோட போய் அங்கே பார்த்து அங்கே ஒரு கடை, சின்ன கடை, இனிப்பு கடையை 1997 ஆரம்பித்தாங்க. முதல்ல 97. ஆமாம். அப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அது நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப சிரமமாக இருந்து ஸ்கூல் எல்லாம் பணம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ நீங்கள் குடும்பம் எல்லாம் இருந்தது ராஜபாளையத்தில். அப்பா மட்டும் அங்கே போய் கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி. அதனால் அப்பா அந்த நேரம் எங்கள் அம்மா ஆலோசனை கொடுத்தாங்க. நீங்கள் ஏன் தம்பி அப்பாவை சிரமப்படுத்துறீங்க, அப்பாவுக்கு துணையாக இதே தொழிலுக்கு போயிருங்கன்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான். இந்த பள்ளி படிப்பை விட்டுட்டு அண்ணன் காலேஜ் படிப்பை ட்ராப் பண்ணிட்டு தொழிலுக்கு போகும்போது இப்படி ஒரு சிக்கலான எங்கள் 2 சகோதரிகள் திருமண வயசில் இருந்தாங்க. அப்பாவோட போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணிக்கலான்னு அம்மா ஆலோசனை கொடுத்து இதே தொழிலில் நீ பெரிய ஆளாக வந்துடலாம், நீ போய் அந்த அப்பா கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு அப்பா கூட இருந்துருந்தாங்க. அவங்க கொடுத்த ஆலோசனை தான் இன்னைக்கு எங்களை தூரம் இப்போ நீங்க பள்ளி படிப்பு தொடர முடியல, அண்ணாலும் கல்லூரி படிப்பு தொடர முடியலன்னு சொல்றீங்க. குறிப்பாக பேரண்ட்ஸுக்கு என்ன நினைக்கிறேன், நாம படிக்க முடியாத தன்னுடைய மகன் படிக்கணும், மகள் படிக்கணும், நிறைய படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. தொழில்துறையில இவ்வளவு ஈடுபாடோட அப்பா இருந்தாலும் கூட உங்களை படிக்க வைக்கல அப்படிங்கிற ஒரு குடும்ப சூழ்நிலை, தொழில் வியாபாரத்தில் அவருக்கு கூட வேலை செய்யும்போது கடையில் அந்த வேலை பணியாளர்கள் சரியா அந்த பணங்கள் வரவு செலவுகள் சரியா பண்ணனால நான் அவ்வளோ லாபம் இல்லாமல் நஷ்டப்படுற அளவுக்கு. அது என்ன பிரச்சனை? அதான் முக்கிய காரணம். அவரே நேரடியாக பார்வையில் இருக்கின்ற பொழுது பிரச்சனை இல்லை, வேலை செய்யற பொழுது என்ன பிரச்சனை வருது? கடையில் வேலை செய்யறவங்க அந்த காலத்துல கணக்கு வழக்குகள் பெருசாக சரியா வச்சுக்க முடியாது. அதனால நிறைய பணங்கள் சரியா விற்று கடையில் வேலை செய்கிறவங்க பணியாளர்கள் தானே கடையில் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சரியாக நிர்வாகம் பண்ணல, பணத்தை திருடி இருப்பாங்களோன்னு
அப்பாவுக்கு தோல்விக்கு அது ஒரு காரணமா இருந்தது. சரியான வருவாயை வந்து முழுமையா வந்து கிடைக்கல. சேரல. அதனால அண்ணன் வந்து காலேஜை முடிச்சிட்டு கடையில் போயிட்டாரு. நான் வந்து அப்பாவுக்கு துணையா இனிப்பு காரம் போடுறதுக்கு கிச்சனில் வந்து அம்மா வந்து ஒத்தாசை பண்ணுவாங்க. இந்த 4 பேரா சேர்ந்து ஆரம்பிச்ச நிறுவனம் தான் இன்னைக்கு பல ஆயிரம் பேர். நாடுகளுக்கு ஆமா. போயிட்டு இருக்கு. அப்ப அடிப்படையில உங்களுக்கு வந்து இனிப்பு பலகாரம் இதை நீங்களே செய்ய முடியும். ஆமா, 2 பேரும் அண்ணனுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா. நாங்க பல வருஷம் அதை வேலை செஞ்சிருக்கோம். இப்போ வேலை செய்யறவங்களை காட்டிலையும் நல்ல திறமையா எங்களுக்கு வேலை செய்ய முடியும். இப்பயும் அது எங்க பணியாளர்கள்லாம் அவங்க அதை சொல்லி இது பண்ணுவாங்க. அது நேசிச்சு பண்ணோம். அந்த தொழிலை வந்து ரொம்ப நேசிச்சு பண்ணனால ஆர்வமா வாழ்க்கையில வந்து நல்ல இலக்குக்கு வர முடியுங்கிறது. விருப்பத்தோட எந்த தொழிலும் செஞ்சா மிகப்பெரிய அளவுல வர முடியும். நீங்க சொல்றது உதாரணமா இருக்குது. நீங்களே சமையல் செய்யறதா சொல்லியிருந்தீங்க. அப்போ எந்தெந்த மாதிரி பலகாரங்கள் நீங்க செய்ய முடியும்? உங்களுக்கு பிடிச்சது எந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா? இல்லை, முந்தியெல்லாம் நம்ம குறிப்பா தென்னிந்திய உணவு வகைகள் பட்சணங்கள் வந்து அந்த மிக்சர், காராபுந்தி, காரா சேவு, இனிப்பு சேவு, அந்த லட்டு, மைசூர் பாக், ஜாங்கிரி, அல்வா வந்து கோதுமை அல்வா, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான், ரவா லட்டு, இதை தான் விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம தென்னிந்திய லெவலில் சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யும்போது வட இந்திய உணவுகள் வந்து உதாரணமாக இந்த ராஜஸ்தான் இனிப்புகள், அப்புறம் கல்கட்டா வகை அந்த ரசகுல்லா, அந்த பெங்காலி ஸ்வீட்ஸு, அதெல்லாம் கொண்டு வரும். அதுக்கப்புறம் எல்லா மாநிலத்துடைய சுவையும் வந்து அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த பெரிய உணவுக்கு அந்தந்த மாநிலத்தில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டமோ அதை நீங்க அங்க இருக்கிற அவங்களே குக்கை வர வச்சு அவங்களே வச்சு இப்போ எங்க கூட அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி செய்யறதுனால எங்களுடைய லோகோவே இந்திய இனிப்புகளின் தனி சுவைன்னு தான். ஆல் இந்தியா ஸ்வீட்டில் கிடைக்கிற எல்லா ஐட்டங்களையும் கொடுக்குறோம். குஜராத்தி ஸ்வீட்ஸுங்க, சிந்தி ஸ்வீட்ஸு எல்லாமே கொடுக்குறோம். நீங்க அப்பா இந்த அடையாறு ஆனந்த பவன் வழிகாட்டி அப்படிங்கிறது அப்பா ஆரம்பிச்சு கொடுத்தது. அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்ல முடியும்? நிறைய மொத்தம் இது வரைக்கும் செயல்படுறதெல்லாம் எங்களுடைய ஆலோசனை, அப்பாவுடைய ஆலோசனையில் சில மாற்றங்கள் செய்தான் செய்ய முடியறமே தவிர மொத்தத்துக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றிக்கு காரணம் அடித்தளமே வந்து அப்பாவும் அம்மாவும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கூட இருந்து ஒரு ஆசானாகவும் ஒரு தந்தையாக மட்டுமில்லாமல் ஒரு கடவுளாகவே கூட இருந்து எல்லாமே எங்களுக்காகவே வாழ்ந்தவர். இந்த நிறுவனம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு மொத்த காரணமும் அந்த 2 பேரையும் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட்டோட எங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு வந்து வளர்ச்சிக்கு பாடுபட்டு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அவங்களுடைய ஆசையும் அவங்களுடைய ஆதரவும் தான். இதுல அம்மாவோடைய கஷ்டம், அப்பாவோடைய கஷ்டம் நீங்க நேர்ல இருந்து பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிற தருணங்கள்லாம் இருந்ததுண்டா? பல நேரங்கள் இருந்தது. சரியா குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாது இந்த தொழிலில் இருக்கும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். யாராவது உறவினர்கள் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த தொழில் வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய தொழில் இது. ரொம்ப ஈடுபாடோடு செய்ய வேண்டிய தொழிலும் கூட. அதனால் நிறைய விசேஷங்களுக்கு சொந்தக்காரங்க அவங்க இதுக்கெல்லாம் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பல கட்டத்தில் வரும். அது மாதிரி பண்டிகையை நாங்கள் விவரம் தெரிஞ்சு எங்களுக்கு தீபாவளி பண்டிகையே இது வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சதே கிடையாது. எல்லாரும் கொண்டாடுவாங்க, நாங்கள் மாத்திரம் சிரமப்பட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய பண்டிகைகளை ஒவ்வொரு ஆண்டும் இழந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தனி தீபாவளியை வந்து அடுத்ததா நேரம் கிடைக்கும் போது அந்த கொண்டாடுவாங்க. இப்போ எல்லா வீடுகளிலும் சமையல் கேட்டிருக்குது. அதே மாதிரி எல்லா பெண்களும் ஏறத்தாழ சமைக்கிறார்கள், மனைவிகள் சமைத்து கொண்டிருக்கிறார்கள், அதே போன்ற கணவன்மார்களும் இப்போது சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி ஒரு வீட்டில் வேலைக்காரங்களும் வச்சு சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக ஒரு வீடுங்கிறது முழுக்க முழுக்க சாப்பாட்டை மையப்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி வெளியில் வந்து சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ அடையாறு ஆனந்த பவனில் தொடர்ந்து வந்து சாப்பிட்றவங்க கூட்டம் அதிகமாகி கொண்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, 2 காரணம் வந்து ஃபேமிலியில் வந்து சமைக்கிற உணவுக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்ற உணவுக்கும் வந்து மாற்றம் இருக்கு.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா விதமான வெரைட்டியும் ஒரு இடத்துல சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ வீட்டில் வந்து சமையல் பண்ணும்போது அதோடைய காஸ்ட் வந்து நிறைய வரும். இப்போ இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா சைனீஸ் ஃபுட்டு, மெக்சிகன், இட்டாலியன், இந்தியன், அது குறிப்பாக சவுத் இந்தியன், நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வேணுங்கிறது ஒவ்வொரு பிளேட்டு ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. அதனால் எக்கனாமிக் பட்ஜெட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது ரிலாக்ஸாக உட்காந்து வீட்டில் உட்காந்து பண்ணிங்கன்னா ஒய்ஃபு ஹஸ்பண்டு ஒரு 2 குழந்தைங்க இருக்கிற வீடுன்னா யாரோ 2 பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக வர்றதுக்காக தான் ரெஸ்டாரண்ட் வராங்க. இந்த கல்ச்சர் ரொம்ப மாறிடுச்சு. இப்போ வந்து அது ஃபேஷனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் சமையல் பண்ணாலே பல வீடுகளில் இப்போ வீட்டில் சமைக்கிறதே இல்லை. அதை சமைக்கிறது எந்த வீட்டில் சமையல் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமான இதாக பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஸ்பெண்டிங் பவர் நிறைய வந்துடுச்சு. பெரும்பாலும் மருத்துவர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாதான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மருத்துவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வீட்டு சாப்பாட்டிலிருந்து எந்த அளவிற்கு அடையார் ஆனந்த பவன் உணவு வேறுபட்டிருக்கிறது, அல்லது வீட்டுக்கு என்ன சமையல் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குதா? இல்லை, இந்த உணவு சாப்பிட்றது வந்து மருத்துவர்கள் யாரும் சொல்றது கிடையாது. இப்ப பெரும்பாலும் டாக்டர் அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா நீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படிங்க தானே சொல்றாங்க. அது ஒரு காலம், அந்த காலமா இருந்தது. அதெல்லாம் இப்ப மாறி வந்து எந்த மாதிரி உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடணும்னு தான் சொல்றாங்க. ஒரு உடல்நலம் சரியில்லாத வந்து எளிமையா ஜீரணிக்காகிற பொருட்கள், அதாவது அதிகமா கொலஸ்ட்ரால் இருக்குது, இப்போ சீஸு, இது பன்னீர் ஐட்டமு, ஃபேட்டி ஐட்டம், ஏதாவது பட்டர் எல்லாம் யூஸ் பண்ற ஐட்டத்தை அவாய்ட் பண்ணி இந்த பர்கர் இந்த மாதிரி வட இது வெளிநாட்டு உணவு வகைகள் இருக்கு இல்லையா, இட்டாலியன் பீஸா, அதை போன்ற உணவுகள் வந்து உடல்நலத்துக்கு ஜீரணத்துக்கு வேகமாக முடியாதுங்கனால அது குறிப்பா நம்ம தென்னிந்திய உணவுகள். இப்ப வீட்டில் வந்து எல்லாருமே இடியாப்பம் பண்ணி, இட்லி பண்ணி, ஆப்பம் பண்ணி, தோசை ஊத்தாப்பம்லாம் பண்ண முடியாது. இப்போ அடையார் ஆனந்த பவன் அப்படிங்கிறது ஹை கிளாஸ் பீப்புளுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய நோக்கமே வந்து நடுத்தர மக்கள், சராசரி வருமானம் இருக்கிறவங்கள கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் வச்சு கொடுக்கணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணி அதில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெரிய லக்ஸுரி கஸ்டமருங்க வந்து யாருமே எங்களை மாதிரி நிறுவனங்களுக்கு வர்றது ரொம்ப குறைவு. அவங்கெல்லாம் ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது எங்களை மாதிரி மிடில் சராசரி வருமானம், இல்லை ரொம்ப வருமானம் கம்மி இருக்கிறவங்க உணவு விடுதிக்கு வந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப குறைவு. அது மாதிரி இருக்கிறவங்க வந்து வெளியே ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். அதாவது அடையார் மிடில் கிளாஸ் அண்ட் எபோவ் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் அந்த பீப்புளுக்கு. இப்போ லோ கிளாஸ்க்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ கையேந்தி பவனில் சாப்பிடக்கூடிய மனிதன் அடையார் ஆனந்த பவனுக்கு வந்து சாப்பிட்றதுங்கிறது அவனுக்கு பொருளாதார சிக்கலை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இல்லை, அவங்களும் வந்து எல்லா வெரைட்டியும் ரொம்ப விலையேற்றத்தில். இப்போ இட்லி, வடை இதெல்லாம் வந்து சராசரி மக்கள் யார் வேணாலும் வந்து வாங்குகிற விலையில தான் இருக்குது. ரொம்பவும் ப்ரைஸை பார்த்து வர்ற கஸ்டமர் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரேட் இருக்கிற நிறுவனத்துக்கு தான் போகிறாங்க. எல்லாம் ப்ரைஸிங் எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் எங்களுக்கு நிறைய. ஏற்கனவே வந்த கஸ்டமருங்க திருப்தியானவங்க, நல்லா டேஸ்ட்டு, ப்ரைஸிங் எல்லாம் கஸ்டமர் கூட ஃபீட்பேக் எழுதுவாங்க. அதில் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்ன கணவனை அடித்து கொன்ற மனைவி அப்படிங்கிற செய்தியை நிறைய பார்த்துருக்கோம். ஆக ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பித்தாலே, குடும்ப சண்டை அப்படின்னாலே அது சாப்பாட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கிறதா பெரும்பாலும் சொல்லப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஹோட்டல் நிர்வாகத்தை நடத்த முடியுதா? இல்லை, அது சுவையில் வந்து பல தரப்பட்ட மக்கள் பல விதமான சுவையை எதிர்பார்த்து வருவாங்க. சில வாடிக்கையாளர் முதல்ல சொல்லுவாங்க, எங்களுக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைச்சிருங்க, மசாலா காரங்களை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சில வாடிக்கையாளர் வந்து ட்ரிபிள் காரம் கொடுங்க, ரொம்ப மசாலா வேணும், கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னுலாம் ஆர்டர் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செய்வோம். இப்போ ஒரே மாதிரியான டேஸ்ட் எல்லாருக்கும் உங்களால கொடுக்க முடியுது? கொடுத்துடலாம். அது ஏற்கனவே நாங்கள் இந்த தொழிலில் ரொம்ப அனுபவம் இருக்கிறதுனால ரெசிபி கிரியேட் பண்ணி
ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து இப்போ ரொம்ப ஆட்டோமைஸ்டு இதில் எண்ணெய் எல்லாம் எவ்வளோ சூடு இருக்கணும், அதை ஒரே டெம்பரேச்சரில் வேக வைக்கணும், அந்த சூடை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, ஆயிலை வேகமாக கெட்டு போக விடக்கூடாது. ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா நிறைய கொதிச்சு புகை வந்ததுன்னா அதில் வந்து டென்சிட்டி கூடிரும். அந்த ஆயிலில் பொரிச்ச உணவுகள் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதெல்லாம் நாங்கள் வந்து ஆட்டோமைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுனால இது தென்னிந்தியாவில் நாங்கள் தான் அதை பண்ணுறோம். அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ டேஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது டேஸ்ட் அப்படிங்கிறதுல உப்பு முக்கிய இடத்தை வகிக்குது. உப்பு அப்படிங்கிறது டேர்னிங் ஆஃப் த டேஸ்ட், ஒரு சுவையை கூட்டுவதற்கு முக்கிய பங்கு உப்பு. உப்புங்கிறது ஒரு பூ போல எடுத்து அப்படி தூவுகின்ற பொழுது அந்த கொதிக்கின்ற பொழுது அந்த வருகின்ற மனமே அதனுடைய சுவையை சொல்லிடும் அப்படிங்கிறாங்க. இந்த பொருள் தயாரிப்பதில், இனிப்பு அல்லது உணவு பண்டங்களை தயாரிப்பதில் உப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? உப்பு இல்லா சோறு குப்பையிலன்னு பழமொழியே இருக்கு. அந்த உப்பு வந்து கரெக்டான விகிதாச்சாரத்தில் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் குறைச்சி போட்டால் கூட சுவையை பாதிக்கும், கொஞ்சம் கூட்டி போட்டாலும் வந்து சுவையை கெடுத்துரும். பட் பொதுவாக இப்போ வந்து உப்பை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அந்தந்த பகுதி மக்களுடைய சுவைகளை முதல்ல ஆர்என்டி பண்ணிடுறோம், அவங்கள அனலைஸ் பண்ணுறோம், அவங்க எந்த மாதிரி உணவுகளை லைக் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக மதுரை பக்கம் போனால் அங்கே சுவை ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கொங்கு நாடு இந்த கோயம்புத்தூர் பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. சேலம் பெல்ட்டில் போனால் அவங்களுடைய சுவைகள் மாறுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சுவை இருக்குது. இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த பகுதி மக்கள் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி கஸ்டமர் நமக்கு வர்றாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெசிபியை மாற்றி அமைக்கிறோம். அப்போ அடையாறு ஆனந்தபவன் சாப்பாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அந்த இடத்துக்கு இடம் மாறுது, லைட்டா மாறி. அதுல இப்போ எனக்கு தேவை, நான் அங்க இருக்கிற தமிழர்கள் வெளிநாடுகளிலோ வெளி மாநிலத்துக்கோ போகும்பொழுது இதே மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அங்க விரும்பினாக்க, ஆனா இதே டேஸ்ட் அங்க இருக்காதா? ஒரே மாதிரி தான் இருக்கும். சிமிலர் ஏற்கனவே ஒரு பழகின இருக்குனால சாம்பாரே சுவை நாங்கள் வாடிக்கையாளருக்கு மாற்றுறதுக்கு 3-4 வெரைட்டி இதை கொடுப்போம். அது எதை லைக் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணி அதை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம். இப்போ உங்களுடைய தந்தையால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அடையாறு ஆனந்தபவன், அவர் இருக்கின்ற பொழுது எத்தனை கிளைகள் இருந்தது, அதன் பிறகு நீங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு எவ்வளவு அளவிற்கு வளர்ச்சி எட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி? இப்போ எங்கள் மதர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த துறையில் ஏதாவது சாதனை பண்ணணும், நீங்கள் ரொம்ப படிக்க முடியாத ஒரு இது வந்து இந்த ஒரு வேதனை இருந்தது. அப்போ இந்த தொழிலில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இலக்கை அடையணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த அடையாறுங்கிறது நாங்கள் முதல்ல ஸ்ரீ ஆனந்தபவன் தான் வச்சுருந்தோம். அடையாறு பகுதியில் வந்த உடனே அடையாறுக்கு ஆலமரம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்க்க வந்தது தான் இந்த அடையாரை வந்து சூஸ் பண்ணி எங்கள் அப்பா இங்கே அடையாறு இதில் கடையை துவக்குனாங்க. அந்த நேரத்தில் நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்தப்போ இந்த அடையாறு பேக்கரி இருந்தது, அடையாறு ஆலமரம் ஃபேமஸாக இருந்தது. நம்ம ஏன் ஆனந்தபவனை அடையாறு ஆனந்தபவனை இது பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசையில் அடையாறு ஆனந்தபவன்னு வச்சு, அதுக்கப்புறம் 92ல் பர்சுவாகத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்பா இருக்கும்போது 10 பிரான்ச் வரைக்கும் பண்ணியிருந்தோம். அவர் நிறைய பண்ணுறதுக்கு அப்பா வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, ரொம்ப சிரமமாக இருந்து. ஏன்னா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி இதெல்லாம் தெரியல. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து சிஸ்டம் கணக்குகள் இதெல்லாம் வந்ததுனால அதெல்லாம் சப்போர்ட் இருக்கிறதுனால நாங்கள் வியாபாரத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு வர்றதுக்கு கூட எங்கள் கூட வேலை செய்கிற பணியாளர்களுடைய ஆதரவு, வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு எல்லாம், இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இதெல்லாம் கிடைச்சதுனால நாங்கள் இந்த தொழிலில் வந்து ஒரு மாற்றத்தை எவ்வளோ நம்ம நேசிக்கிறோமோ
அதுக்கு அது அளவுக்கு வெற்றி அடையலாங்கிற ஒரு இதில் நாங்கள் எங்கள் தொழிலில் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்திய அளவில் எத்தனை கிளைகள் தொடங்கப்பட்டிருக்கு? ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பாக எத்தனை கிளைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது அடையாறு? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 கிளைகள் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். குறிப்பாக சென்னையிலே 45 கிளைகள் மேலே இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு 6 கிளைகள் இருக்குது. திருச்சியில் ஒரு 3 கிளைகள், மதுரையில் 2 கிளைகள் இருக்குது. அப்புறம் தஞ்சாவூர் இப்போ ஏற்கனவே ஒரு கிளை இருக்குது, இன்னொரு இது. அப்புறம் ஹைவேயில் நாங்கள் வந்து இனிமேல் வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் ரூமு, ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன், ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், ஒரு காஃபி, நல்ல ஒரு ஏதாவது சிற்றுண்டிகள், உணவுகள், ஹைவேல போகிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலனுங்கிற அதெல்லாம் வரக்கூடாது. இப்போ வெளிநாடுகளில் நிறைய சுற்றுப்பயணம் போயிருக்கோம். அவங்கெல்லாம் எப்படி ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு காபி சாப்பிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி வாடிக்கையாளர்களுடைய சேவையை வந்து நிறைய பண்ணும்போது நிறைய வாடிக்கையாளர் அவங்கவுங்க பகுதியில் கடை வைக்க சொல்லி ஆலோசனை கொடுத்தாங்க. பெங்களூரில் ஒரு 36 பிரான்ச் வச்சுருக்கோம். மைசூரில் 2 பிரான்ச் இருக்குது. அங்கே ஹைவேலையும் வச்சுருக்கோம். ஹாசனில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். டெல்லியில் கூட 2 பிரான்ச் இருக்குது. இப்போ ஆந்திராவில் நெல்லூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ வெளிநாடுன்னா இப்போ தான் அமெரிக்காவில் 2 கிளைகள் துவங்கியிருக்கோம். டாலஸும் நியூ ஜெர்சிலையும். இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நம்மளால் வந்து நல்ல திருப்தியான உணவு கொடுத்து வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைச்சி அவங்க ஆதரவு கொடுக்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. 2வது மகிழ்ச்சி வந்து நம்மளோட வேலை செய்கிற பணியாற்றுகள், நாங்களும் எல்லாம் உழைப்பாளிகள் தான், எல்லாருமே உழைக்கணும். முதலாளி அப்படிங்கிறது இல்லாமல் முதலாளியை வந்து நாங்கள் எங்கள் வாடிக்கையாளராக தான் பார்க்கணும். வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு பாஸ். அடையாறு ஆனந்த பவன் இனிப்பு வகை, அடுத்ததாக ரெஸ்டாரண்ட், இதுக்கு அடுத்ததாக என்ன டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் முதல்ல ஸ்வீட் காரத்துலேருந்து ரெஸ்டாரண்ட் வந்தோம். ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகி வாடிக்கையாளருடைய ஆதரவு ரொம்ப அதிகமான சப்போர்ட் இருந்ததுனால அடையாறு ஐஸ்கிரீம்னு ஒரு சிஸ்டர் கன்சர்ன் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஏஏபி பேக்கரின்னு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தோம். இப்போ வந்து ஏ டு பி கிரீன்ஸ்ன்னு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ ஊட்டியிலெல்லாம் எங்கள் கடை இருக்குது, ஆசனில் இருக்குது. அங்கேருந்து காய்கறிகள் பழங்கள்லாம் தர வச்சு அது கிடைக்காத வந்து எந்தெந்த இடத்துல எந்த ஐட்டங்கள் எங்களுக்கு வால்யூம் நிறைய எங்களுக்கே தேவைப்படுறதுனால நல்ல ப்ரைஸுக்கு வாங்கி வாடிக்கையாளருக்கு கொஞ்சம் குறைந்த விலையில் சப்ளை பண்ணலான்னு. இப்போ காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே நீங்களே பயிரிட்டு தர்றீங்களா? நாங்களும் தனியாக எங்களுடைய ஃபார்ம் இருக்குது, ராஜபாளையத்தில் இருக்குது. ஒரு அங்கேருந்தும் கொஞ்சம் நிறைய காய்கறிகள் வர வைக்கிறோம். தேங்காய் இதெல்லாம் வர வச்சு கொடுக்கணும். இப்போ அடையாறு ஆனந்தபவன் பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவகமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் இயற்கை சார்ந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய அந்த விஷயங்களை பயன்படுத்துறீங்க, இல்லை ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி உரங்கள் போட்டு செயற்கை உரங்கள் போட்டு தயாரிக்கக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் வாங்கி பயன்படுத்துறீங்க? ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குறோம். இப்போ செக்கில் ஆற்று எண்ணெயே வந்து H2Hன்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம் நாங்கள். H2ங்கிறது ஹெல்த் டு ஹாப்பினஸ். அது மாதிரி ஒரு அதாவது இந்த மில்லட்டில் இருந்து தயார் பண்ணுறது, இந்த தானிய வகைகள், சிறுதானியங்கள், நம்மளுடைய பண்டைய முன்னோர்கள் உபயோகப்படுத்தின உணவு முறைகள், அதை வச்சு அதிலிருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இப்போ அண்ணா நகர் வேளச்சேரியில் போரூரில் எங்களுடைய H2H இருக்கு. முன்னோர்கள் ஹெரிட்டேஜ், முன்னோர்கள் பயன்படுத்திய தமிழர்கள் உணவு முறைகள், அது எந்த மாதிரி உணவு முறைகளை நீங்க இப்போ உதாரணமாக களி வந்து கம்மங்களி, அப்புறம் உளுந்தங்களி, அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கேப்பை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் ராகி, சோளம், அப்புறம் வரகரிசி, திணை, சாமை, இதெல்லாம் பேரே நிறைய பேருக்கு தெரியாது. வரகரிசின்னா என்னலே தெரியாது. குதிரை வாழை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. கம்பெனி அரிசி, அதை கொண்டு ப்ராடக்ட் தயார் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்குறதுனால காப்ஸ் ரொம்ப அதில் குறைவு. காப்ஸ் கம்மி, புரோட்டீனு, இது மேலுங்கிற உணவுக்கு தேவையான புரோட்டீன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னா பரோட்டா மாஸ்டருக்கு 20,000 ரூபா மாத சம்பளம்னு போட்டிருக்காங்க. என்ஜினியரிங் படித்தவர்களுக்கு அதிகபட்சம் 7,000 ரூபா சம்பளம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு என்ஜினியரிங் படிப்பை விட சமையல் கலை சார்ந்த படிப்புங்கிறது சிறந்ததா இருக்குதா? இந்த தொழில் வந்து
விலை மதிப்பு இல்லாத ஒரு உணவு தொழிலுங்கிறது அதுக்கு எதுவும் நிர்ணயமே கிடையாது. இப்போ ஒரு இன்ஜினியருக்கு வந்து சம்பளம் நிர்ணயம் பண்ண முடியும். ஒரு கட்டிட தொழிலாளியோ ஒரு கூலி தொழிலாளியோ ஒரு விவசாயியோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோதான் இருக்கு. அது நல்ல வேலை செஞ்சு ஒரு 20 வருஷம் வேலை செஞ்ச விவசாயி அந்த நிறுவனம் வந்து உடனே அவரை கூப்பிட்டு 20 வருஷம் வேலை செய்யுங்கிறதுனால சம்பளத்தை பெருசாக வந்து அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எல்லா துறைகளையும் சரி, அது கொஞ்சம் தான் மாற்றம் இருக்கு. இந்த உணவுத்துறை மாத்திரம் அவர் வேலை தெரிஞ்சுக்கிட்டா அவருடைய கையும் அவருடைய மனசும் தான் காரணம். எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட வேலை செய்கிறாரோ, அவர் தொழிலை நேசித்து பண்ணுறாரோ வந்து அதுக்கு தான் ஊதியமே. இப்போ புரோட்டா வீசுறதுங்கிறது அது ரொம்ப எல்லாருமே அதை ஈஸியாக பண்ண முடியாது. அது ரெண்டாவது வந்து உணவு தொழிலுக்கு வேலைக்கு வரணும்னாலே ரொம்ப இளைஞர்கள் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ அடிப்படையில் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த சமையல் கலைஞர் உங்களுக்கு இருக்கிறதுனால சுவையான சாப்பாடை கொடுக்க முடியுதா, அல்ல யார் வந்தாலும் நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், இதை ஃபாலோ பண்ணாலே அந்த டேஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அடையாறு அனுபவம் இருக்கா? அது ரொம்ப தவறான முடிவு. ஒரு மனிதனுடைய மனநிலை தான் அந்த நிறுவனத்துடைய என்னதான் இருந்தாலும் கூட அந்த சமையல் பண்ணும்போது அந்த சமைக்கிறவருடைய மனநிலை தான் ஒரு நல்ல அந்த பொருள் வர்றதுக்கு காரணம். சுவைங்கிறது அடிப்படையில மனசும் சார்ந்தது. ஆமா ஆமா. இப்ப நீங்க மனைவி சமைக்கிறது, நம்மளுடைய அம்மா சமைக்கிறது சேம் மாவு தான் இருக்கும், சேம் பொருள் தான் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் அம்மா வந்து குழந்தைக்கு சமைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு இதுல கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒன்றும் வயது எதுவுமே கடலில் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு சாப்பிட போகிறோன்னு வைங்க, அங்கே போய் சாப்பிடும்போது அவங்க வீட்டில் இருக்க மனநிலை மாற்றம் ஏதாவது ஆயிருந்தா, ஐயோ நண்பரை வந்துட்டாரு சமையல் பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் வேதனையோடு சமைச்சாங்கன்னா அந்த உணவு நமக்கு வேதனையாக தான் இருக்கும். அது அன்னசாஸ்திர உடைய அது ஃபார்முலா. அது எங்கள் பணியாளர்களுக்கும் அதான் சொல்கிறோம். வேலைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டு பிரச்சனை, அவருடைய சொந்த பிரச்சனை, அவருடைய உடல்நல பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அவருடைய சந்தோஷ சூழ்நிலைக்கு கொண்டு போவோம். அவங்க சந்தோஷமாக சமைக்கும் போது அந்த உணவு வந்து வாடிக்கையாளருக்கும் எந்த ட்ரபிள் இல்லாமல் ஒரு நல்ல சுவையை கொடுக்குது. அந்த ஒவ்வொரு தொழில் பண்ணும்போது நல்ல மனநிலையோட ஈடுபாடோடு பண்ணாதான் அது எல்லாருக்குமே ஏற்றதாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா சாப்பாடு சரியில்லைன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது, சாப்பிடும்போது பிரச்சனை ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி பெரும்பாலானவர்கள் சொல்றது ஆண்கள் வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அம்மா சமைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஒரே மாதிரியான அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை ஒரே மாதிரியாக தான் இருக்கு. ஆனால் செய்கிறவர்களை பொறுத்து வித்தியாசப்படுது. அப்போ ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சுவை ஏன் வித்தியாசப்படுது? பொதுவாகவே அன்னசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் உணவு தயார் பண்ணும்போது ஒரு நல்ல உணவே வந்து ஒரு சிறந்த உணவாக மாறுறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய யாருக்கு உணவு பரிமாற போகிறோமோ அவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறோமோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக சில குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு சின்ன எதிர்பார்ப்புகள், இப்போ நான் உதாரணமாக ஒரு கணவன் வந்து மனைவிக்கு இன்னைக்கு ஏதோ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எல்லா வீட்லையும் இருக்காது. அது வந்து எதிர்பார்த்து இன்னைக்கு நீங்கள் மத்தியானம் போய் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இன்னைக்கு வாங்க முடியல, அவங்க கேட்டதை செய்ய முடியலன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் சாப்பிடும்போது அவங்க மனநிலை மாறும். அவங்க வந்து சமையல் பண்ணும்போது நம்ம சொல்லி எதுவுமே செய்யலையேன்னு அந்த உணவு அந்த நேரத்தில் ஒரு மாதிரியான டேஸ்ட்டுக்கும் அந்த ஃபுட்டு கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கெட்டு போனால் டேஸ்ட் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்கு ஏற்றுக்காது. ஏன்னா அவங்க நல்ல மனநிலையில் இல்லை. இவர் ஏதோ ஒரு 10 ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டாரு, நம்மளை போட்டு
கொடுமைப்படுத்துறாரு, வேலை வாங்குறாருன்னு சொல்லி ஒரு கஷ்டத்தில் ஏதாவது சமைக்கிறாங்கன்னா, அதே பணியாளர்கள் சமைச்சாங்கன்னா வேலை செய்கிறவங்க திடீர்னு ஒரு மனநிலை மாறும். நம்ம என்னதான் முதலாளி எல்லாம் கொடுத்தா கூட மாறும். இந்த அன்னசாஸ்திரம் சொல்லுவது அம்மாவுடைய உணவை தவிர மற்றவங்க சமைக்கிற உணவு வந்து அவ்வளோ உடல் நலத்துக்கு வந்து ஈஸியாக வந்து ஒத்துக்கிறது இல்லை. அன்னசாஸ்திரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அம்மா தவிர பிறர் கொடுக்கின்ற உணவு செரிமானத்துக்கு ஏற்ற வகை 100% அந்த குழந்தைக்கு வந்து அப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறவங்க இந்த அன்னசாஸ்திரம் எப்படி சரியா செட் அந்த இதை எப்படி மாத்தணுங்கிறது தானே இப்ப நல்ல தாயுடைய மனநிலைக்கு எங்களுடைய பணியாளர்களை மாத்தணும். பெரும்பாலும் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தொழில் அப்படின்னா ஹோட்டல் தொழில தான் சொல்றாங்க. இல்ல முற்றிலும் தவறு. இப்ப எந்த ஹோட்டல்லையுமே, அது குறிப்பா எங்க நிறுவனத்துல குழந்தை பணியாளர்களை வேலைக்கே வைப்பதில்லை. சட்டம் இருக்கு. நாங்களும் எங்க கம்பெனி சட்டமே வச்சிருக்கோம். குழந்தை தொழிலாளர்கள் யாரையுமே வைக்கிறதில்ல. முறையா அந்த ஏஜ் கடந்து எல்லா சர்டிபிகேட் எல்லாம் வச்சாதான், அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாதான், அது குடும்பம் எல்லாம் ஒப்புதல் பெற்று தான் நாங்கள் வேலை கொடுக்குறோம். இங்கே இல்லைன்னா நான் வட மாநிலத்திலிருந்தெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு வந்து வேலை செய்கிறாங்க. அதுதான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. அடையாறு ஆனந்த பவனில் பிற மாநிலத்தவர்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இல்லை, குற்றச்சாட்டே கிடையாது. எல்லாமே தமிழர்கள் ஜாஸ்தி இருக்காங்க. எல்லா இதுலேயும் இதில் வேலை வாய்ப்புக்கு ஹோட்டல் தொழிலுக்கு யார் யார் வர்றாங்களோ அவங்கள தானே வைக்க முடியும். இப்போ ஆட்கள் எடுக்கணும்னா எந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் ஆட்கள் எடுக்கிறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கேட்டரிங் முடிச்சவங்களை எடுக்கிறீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த படிக்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். காலேஜிலே போய் என்ட்ரி பண்ணி எடுக்கிறோம். கேட்டரிங் காலேஜிலே போய் அங்கேருந்து என்ட்ரி பண்ணி அதில் நிறைய பேர் அவங்களுக்கு கேட்டரிங் காலேஜில் படிக்கிறதுக்கு ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங் எங்கள் இடத்துல கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் இதில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அவங்க போய் அதுக்கப்புறம் தான் போய் ஸ்டார் ஹோட்டலுக்கு போக முடியும். அதனால் அந்த கேம்பஸ் இன்டர்வியூலேயே எடுத்துடுவோம். பேப்பர்லேயும் விளம்பரம் பண்ணுறோம். இது தவிர உங்களுடைய நிறுவனம் அப்படிங்கிறது இந்தியாவை தாண்டி உலக அளவில் எடுத்துட்டு போறீங்க. இந்த முறையில் சாப்பாட்டு முறையில் வேற என்ன புதுமையை புகுத்துறதுக்கு உங்களுக்கு ஐடியா ஏதாவது இருக்கா? ஆமாம், இப்போ இந்த உணவு வந்து இந்த தரமான மூலப்பொருட்களை கொண்டு வந்து வாடிக்கையாளரை ஒரு நல்ல சேவை செய்து அவங்களுக்கு ஒரு நல்ல புது புது உணவு வகைகளில் கொண்டு வந்து கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்களோட வாடிக்கையாளர் மனநிறைவு நல்லா சந்தோஷப்பட வைக்கிறது. வேறு நாட்டு உணவுகள் இப்போ அரேபியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இது மாதிரி ஜாப்பனீஸ் போகும்போது அங்கேருந்த ஃபார்முலா எடுத்து வந்து அந்த மாதிரி ஸ்வீட்டுகள். இப்போ இங்கே வெளிநாட்டுக்கு நம்ம தென்னிந்திய உணவை கொண்டு போய் வெளிநாட்டில் குறிப்பாக இட்லி, இடியாப்பம், இந்த பணியாரம், இதை போன்ற நம்மளுடைய செட்டிநாடு இந்த கலாச்சார உணவுகள் இன்னைக்கு வாடிக்கையாளர்கிட்ட உலக லெவலில் கொண்டு போகிறதுக்கு அது ஒரு ரொம்ப துணையாக இருக்குது. இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏறத்தாழ எல்லாருக்குமே சுகர் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்க வந்து அடையாறு ஆனந்த பவன் அதிகமான ஸ்வீட்ஸை வெரைட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து இன்டைரக்டா அவங்களுக்கு சுகர் பேஷண்டா மாத்திடாதா? இல்லை, சுகர் வந்து இனிப்பு சாப்பிட்றதுல தான் வருதுங்கிறது தவறு. நம்முடைய வேலைகள் வந்து சரியாக செய்யாமல் காலையில் உடற்பயிற்சி, அந்த இன்சுலின் சுரக்கிறது, கணையம் வேலை செய்யறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். உணவு முறைகள் வந்து இதில் மாத்திரம் இல்லை. உணவு சுகர் வந்து இனிப்புத்தன்மை வந்து முதல்ல வந்து ஜீரண சக்திக்கே நீங்கள் வந்து முந்தையெல்லாம் நாங்கள் பேஸ்கெட் பால் விளையாடும் போதெல்லாம் டக்குன்னு குளுக்கோஸ் கொடுப்பாங்க, டயர்ட்னஸ் வந்துடக்கூடாது. அப்புறம் ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே ஹையஸ்ட் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு யாருக்கும் சுகர் கிடையாது. நீங்கள் தயாரிக்கின்ற இனிப்பு பண்டங்களை எடுத்துக்கொண்டால் சுகர் வர்றதுக்கான ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சுகர் வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது உணவு முறையில் நம்ம தனிப்பட்ட போய் சேலஞ்ச் பண்ணி இது சாப்பிட்டா வராதுங்கிற மாதிரி எதுவும் ஆரண்டி பண்ணல, சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. இல்லை, டாக்டர்ஸோட வருது கொஞ்சம் சுகர் இருந்தாலே அதுக்கப்புறம் நீங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. குழந்தைகளுக்கே சொல்றாங்க இது மாதிரி ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு. அதுக்கு தான் நாங்கள் H2Hன்னு ஒரு ஹெல்த்தி டு ஹாப்பினஸ் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வந்து 6 வயசுலேருந்து கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சின்ன குழந்தையிலேருந்து சுகர் வந்து ஊட்டச்சத்து. அது ஸ்வீட்டுக்கு வந்து இனிப்பு சுவைங்கிறது முக்கியமான. இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம், புளிப்பு, இந்த 6 சுவையும் கலந்து சாப்பிடணும்.
இப்போ துவர்ப்புங்கிறது யாருக்குமே கிடையாது. அந்த காலத்தில் சாப்பிட்டு முடிஞ்சு வெத்தலை பாக்கு போடுவாங்க, அதில் சுண்ணாம்பு தடவி கொட்டைப்பாக்கு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த பாக்கில் துவர்ப்பு இருந்தது, கடுக்காயில் துவர்ப்பு இருந்தது. இந்த சில காய்களில் தான் அது துவர்ப்பு இருக்குது. அதை யாரும் உபயோகப்படுத்துறது, எல்லாமே கலந்து பண்ணணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி இருக்கிறவர் இன்னைக்கு கடையில் 85 வயசு வாடிக்கையில் வந்து பாதாமல் வாங்கி சாப்பிட்டு போகிறாரு. இருக்காங்க அவங்க உடல்நிலை அமைப்புகள், அவங்க சூழ்நிலைகள், அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலே தான் சுகர் வர்றதுக்கு காரணம் வந்து. இப்போ அடையார் ஆனந்த பவன் இந்த நிறுவனத்திற்கு போட்டியாளர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? இந்த போட்டியாளர்கள்ங்கிறது சொல்றத விட நாங்கள் ரசித்து பார்த்தவர்கள் நிறைய இருக்காங்க. இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்து தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள போட்டியாளராக பண்ணுறதில்ல, நாங்கள் அவங்களுடைய எங்களுடைய முன்னோடிகளாக பார்க்குறோம். அவங்கள அந்த மாதிரி சொல்லணும்னா அன்னபூர்ணா குரூப்ஸ் இருக்குது, திரு தாமோதர் சாமிநாடு ஐயா அவர்கள், சரவணபவன் திரு ராஜகோபால் ஐயா அவர்கள், அப்புறம் ஆரியபவன் ஸ்வீட்ஸ் வந்து டிசம்பர் தயாள் குப்தா அவர்கள், அந்த இந்த மாதிரி நிறைய ஹல்திராம் குரூப்ஸ் ஓனருங்க, அவங்களோடெல்லாம் பழகி இதே மாதிரி நிறைய முன்னோர்கள் இதெல்லாம் இருக்காங்க. குப்தா நிறுவனம், அப்புறம் தாஸ் பிரகாஷ் நிறுவனம், இவங்களெல்லாம் எப்படி வெற்றியை பெற்றார்கள், அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் சவால்களை சந்திச்சாங்க, அவனுடைய தோல்விகள் என்ன, நம்ம அதை எப்படி நமக்கு அந்த நிறுவனத்தோட அனுபவங்கள் எல்லாம் அவங்களோட பழகிற இறைவன் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதோடைய அவங்களுடைய சவால்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அது நம்மளும் அதை விட வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், மற்றவர்களை காட்டும் ஏதாவது வித்தியாசப்படுத்தி பண்றவங்க தானே இன்னைக்கு நிச்சயமாக சக்சஸ் பண்றதுக்கு காரணம் மற்றவர்களிருந்து வேறுபட்டது, யூனிக், தனித்துவத்தை காட்டக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற முடிகிறது. அந்த வகையில நீங்க போட்டியாளர்களே யாரும் இல்ல அப்படின்னு நேசித்தவர்கள், போட்டியாளர்கள்ங்கிறத நாங்க நேசித்தவர்கள். சோ இந்த சக்சஸ் அப்படிங்கிறது இந்த அளவிற்கு ஒரு சாதாரணமாக தொடங்கப்பட்ட 4 பேரை கொண்டு தொடங்கப்பட்ட இந்த அடையார் ஆனந்த பவன் நிறுவனங்கிறது ஏறத்தாழ 120 கிளைகள் கொண்ட நிறுவனமாக மாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உழைப்பின் பின்னணி இது எந்த அளவுக்கு சக்சஸா கொண்டு வர முடிந்தது அப்படிங்கறத பற்றி சொல்லுங்க. அப்ப கொடுத்தது ஒரே காரணம் முழுக்க முழுக்க சொன்னா, தமிழக மக்கள் குறிப்பாக சென்னையிலுடைய வாடிக்கையாளர் கொடுத்த ஊக்கம், அவங்க பிளஸ்ஸிங் தான் காரணம். அவங்க திருப்திப்படுத்தினது, ரெண்டாவது எங்கள் பணியாளர்களுடைய ஆதரவு, எல்லாருடைய ஊக்கம், எங்களுடைய சப்ளையர்கள் எங்கள் கூடவே இருந்து எங்கள் வளர்ச்சிக்காக பாடுபட்ட சப்ளையர்கள், இவங்கெல்லாம். இது தனி மனிதனுடைய வெற்றி கிடையாது, இது கூட்டு முயற்சியுடைய வெற்றி. இப்போ உதாரணமாக மேட்ச்ல எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கப்பை வந்து கேப்டன் கையில் கொடுப்பாங்க. அதை மாதிரி தான் இப்போ நாங்கள் ஏதோ இந்த பதவியில் அந்த கேப்டன்ஷிப்பில் உட்கார்ந்த மாதிரி வெற்றிங்கிறது எங்கள் கைக்கு கிடைச்ச மாதிரி. இது நான் பெற்ற வெற்றி இல்லை, இது மொத்தம் எங்களுடைய அடையாளமான உணவு குடும்பம் எல்லாருடைய அயராது பாடுபட்டல். எத்தனையோ பேர் இந்த நிறுவனத்துக்காக உயிரையை விட்டுருக்காங்க. அந்த ஆத்மாக்கள், பெரியவர்களுடைய ஆசி, ஆலோசனைகள், இதெல்லாம் தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம். இதுல இந்த உங்களுடைய அடையார் ஆனந்த பவன் வளர்ச்சியில டேர்னிங் பாயிண்ட்னு எது நினைக்கிறீங்க? எந்த வருஷம் எது வந்து டேர்னிங் பாயிண்ட் நினைக்கிறீங்க? டேர்னிங் பாயிண்ட் ரொம்ப சிரமப்பட்டிருக்கும், ஒரு டயத்துல எல்லாம் வேதனைப்பட்டிருக்கேன். தொழிலை விட்டு வெளியே போகணுங்கிற சூழ்நிலையெல்லாம் கூட வந்திருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் கூடவே இருந்து ஒத்துழைக்கிறாங்க, பணியாளர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பண நெருக்கடி வரும்போது அந்த மாதிரி நேரத்தில் சில நண்பர்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் கொடுத்து நிறைய பேங்கர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடைய வெற்றி பயணத்துக்கு வந்து ஒரு படிக்கல்லாவே அமைஞ்சது. அது மாதிரி நீங்கள் சந்தித்த மோசமான தருணங்கள், அதுலேருந்து வெளியில வந்து பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா எதை பர்டிகுலராக சொல்ல முடியும்? இல்லை, ஒரு நேரத்தில் வந்து லாபமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து திடீர்னு அரசு ஏதாவது பல வரிகள் போட்டுருவாங்க. திடீர்னு விளைவாய்ப்பு வந்து ரா மெட்டீரியல்லேருந்து எங்கள் தொழிலில் ஒரு பெரிய சேலஞ்சு. டெய்லி டே டு டே இப்போ பெட்ரோல் ப்ரைஸிங் வைக்கிற மாதிரி தான். நேற்று விற்ற காய் இன்னைக்கு சந்தைக்கு வரலன்னா டக்குன்னு விலை ஏறிடும். அந்த ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸ் அப் அண்ட் டவுனில் இருக்கும். அப்புறம் சில பணியாளர்கள்லாம் டக்குன்னு நிறைய உதவிகள் கேட்பாங்க. அவங்க உதவிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அந்த நேரத்தில் இந்த நிறைய பேங்க்ல எல்லாம் ஃபண்டிங் இந்த மாதிரி ஓடி எல்லாம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நட்பு இதில் ஒரு ஆதரவு கிடைக்கிறதுனால தான் வெற்றிக்கு. ஜிஎஸ்டி மசோதா பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது எந்த அளவிற்கு ஹோட்டல் தொழிலை பாதிக்குதா அல்லது பலப்படுத்தக்கூடியதா இருக்குதா? இல்லை, பலப்படுத்துறது இல்லை. அது எங்களை மாதிரி இருக்கிற ஹோட்டல் எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு ஒரு ஐயத்தில் தான் இன்னமும் இருக்கும். திடீர்னு நாங்கள் 2% வரியிலிருந்து 12% மாற்றிட்டு 8% இருந்த வரி வந்து 18 ஆயிடுச்சு. வாடிக்கையாளருக்கு அந்த பில்லில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கஸ்டமர்கிட்ட கலெக்ட் அண்ட் பே தானே, வாங்கி தானே கொடுக்குறீங்கிறாங்க. அது 100 ரூபா சாப்பிட்றவருக்கு முந்தைய வந்து 102 ரூபா, பெரிய அமௌண்ட் இல்லை. இப்போ 100 ரூபா சாப்பிட்டா 18 ரூபா குறைச்சோம்னா 82 ரூபா நிறைவு தான் வரும். ப்ளஸ் இது 18 ரூபா அரசுக்கு போகும். அது போக பல முனை வரிகள் இருக்குது. அப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்டணும், அது ஒரு 40% கட்டணும். நிறைய வரிகள் போடுறதுனால வாடிக்கையாளர்கள் வந்து வியாபாரம் குறைஞ்சதுன்னா அந்த நிறுவனம் அழிஞ்சிடும். நிறுவனம் அழிஞ்சதுன்னா பணியாளர்களுடைய வேலைவாய்ப்பு போகும். ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையில தான் இப்போ இருக்கும். இது அரசுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா? பலமுறை போராட்டமே நடத்தி கடையெடுப்பெல்லாம் பண்ணோம். பல விட கோரிக்கையை வச்சோம். அவங்க அரசில் வந்தவங்க அதை உணர்றாங்களான்னு தெரியவே இல்லை. அவங்களுக்கு அந்த சிரமங்கள் புரியறதில்ல. பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நம்ம அரசு வந்தாங்க. ஒவ்வொரு அரசு மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் ஒரு புது வரிகளை கொண்டு வந்து சுமத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்திய அரசியல் வந்து கொஞ்சம் பொதுமக்களுடைய நலன் கருதி இந்த மாதிரி வரிகளை கொண்டு வருவதற்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும். நாங்கள் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாங்கன்னா 18% வரி போடுறோம், நீங்கள் கட்டுவீங்களான்னு கேட்கணும். எங்களை ஹோட்டலுக்காரங்களை கட்டுவீங்களான்னு கேட்குறத விட பொதுமக்களை கட்டுவீங்களான்னு கேட்கணும். பொதுமக்கள் கட்டுறேன்னு சொன்னால் நாங்கள் போய் 28% போடுறாங்க. அந்த 28% கொடுத்து சாப்பிட்றதுக்கு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களே இந்த மாதிரி உணவகத்துக்கு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஐயப்படுவாங்க. அப்போ வியாபாரங்கள் குறைஞ்சதுன்னா அதை மன நிறைவை கொடுக்க முடியாது. அந்த நிறுவனம் எப்படி செயல்படும்? இப்போ உங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக எந்தெந்த மாதிரியான உதவிகள், பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குதா? நாங்கள் சோசியல் ஆக்டிவிட்டி, இப்போ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸு அரசே போட்டிருக்காங்க. அது இல்லாமலே நாங்கள் பல வருஷமாக வந்து நிறைய இவங்களோட என்ஜிஓகளோட சேர்ந்து செயல்படுறோம். நிறைய மரங்கள் நட்டிருக்கோம். சிட்டி பூரா, தமிழ்நாடு பூரா நிறைய மரக்கன்றுகள் வச்சு. உங்களுடைய அடையார் ஆனந்தபவன் மரக்கன்று நடுவதில் தீவிரம் காட்டியிருக்குது. மரக்கன்றுகள் சோசியல் இதில். அப்புறம் மீனவர்கள் வந்து சுனாமி வந்தப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய உணவுகள் கொடுத்து உதவி பண்ணோம். பெட்ஷீட், அவங்களுக்கு பாயெல்லாம் கொடுத்து உதவி பண்ணோம். பெசன்ட் நகர் மயானத்தை வந்து சீரமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ கூட எங்கள் நிறுவனம் பேரில் தான் இருக்கு. அதெல்லாம் பராமரித்து அப்போ நிறைய செலவு பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி பள்ளிகள் வந்து கிராமத்தில் கல்விகள் வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம். அப்பாவுக்கு பிறகு நீங்களும் அண்ணனும் இணைந்து இந்த நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு வர்றீங்க. இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் இதுல எந்த மாதிரி இருக்கு, அண்ணனுடைய செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்கு? அண்ணன் தான் முக்கியமா இருக்காரு. இப்போ எங்க குடும்பத்தில் அண்ணனுங்கிற வார்த்தையை விட அப்பாங்கிற ஸ்தானத்தில் தான் அவரை பார்க்குறோம். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காரு. உதாரணமாக வந்து வண்ணாரப்பேட்டையில் அவர் கடை வச்சிருக்கும் போது அங்கேருந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு சைக்கிளில் வச்சு காலையில் அடையாறு வருவார். 15 கிலோமீட்டர் சைக்கிளே வந்து கொடுத்துட்டு திரும்பி சைக்கிளே போவார். அந்த அளவுக்கு கடின உழைப்பாளி. நிறைய வேலை செய்யும்போது கூட அவரை மாதிரி எல்லாம் ஸ்வீட்டு காரம் வேலை செய்ய முடியாது. குடும்பத்துக்காக, இந்த நிறுவனத்துக்காக ஒரு மூத்த உழைப்பாளி அவர். இன்றைக்கும் வந்து நான் வந்து ப்ராஜெக்ட்ஸு, புது கடைகள், அதிகாரிகளுடைய சந்திப்பு, நம்ம சட்டங்கள் சார்ந்த ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு பர்ச்சேஸ் கொஞ்சம் பார்ப்பேன். அண்ணன் வந்து பணியாளர்களுடைய லேபர் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, புது ஸ்வீட்டுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறார்.
அதனால் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சகோதரன் இல்லாமல் நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய வெற்றிக்கு காரணமே வந்து கூட இருந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அவரை நான் தந்தை ஸ்தானத்தில் தான் பார்க்குறேன். அவரும் என்னை வந்து எதுலேயுமே நாங்கள் இதுவரைக்கும் மனக்கசப்பு வந்ததே கிடையாது. இந்த கூடியிருக்கிறது எங்கள் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இளைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்கிறதும் கூட இதே தான். எல்லா ஃபேமிலியை நேசித்து ஒன்றா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனநிலை இருந்தால் வந்து வாழ்க்கையிலையும் வெற்றி பெறலாம், தொழிலையும் வெற்றி பெறலாம். அந்த நிறுவனம் தொடர்ந்து போகிறதுக்கு இத்தனை பேர் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு காரணம். ஹோட்டல் தொழிலுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? இப்போ எந்த துறையாக இருந்தாலும், இப்போ நாங்கள் கூட படித்து நாங்கள் கூட ரொம்ப கோட் சூட் போடணும், சின்ன வயசில் நினச்ச கனவுகள் என்பது எங்கள் அப்பா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் டாடி, நான் நல்லா படிக்கணும், என்னை படிக்க வைக்கலேன்னு கூட வேதனைப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சும்மா பேசும்போது தமாஷை பேசும்போது எங்கள் அம்மா மடியில் படுத்து உலகத்திலேயே பிடித்த இடம்னு எனக்கு கேட்டால் என் தாயினோட மடியில் படுத்துக்கிறது. அந்த மடியில் படுத்து ஒரு தடவை சொல்லும் போது அவங்க சொன்ன அந்த வார்த்தையை தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எதை நேசித்து அந்த துறையில் முதலாவது வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நம்ம நேசித்து அதை ரசித்து பண்ணணும். ஆக நாங்கள் இன்றைக்கி இந்த தொழிலில் வந்து நான் படித்து பெரிய ஆளாக இருந்தால் கூட, ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தா கூட, ஒரு பெரிய உத்தியோகத்துக்கே போயிருந்தா கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு லக்ஸரி கிடச்சிருக்காது, இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒரு அமைச்சிருக்க முடியாது என்னால். ஆனால் இந்த தொழிலே சாதாரணமாக இருந்தது. எங்களையே ஒரு மதிப்புள்ளாத தொழிலை இது இண்டஸ்ட்ரியாக மாற்றி காமிச்சோம். இன்றைக்கி பெரிய ஃபேக்ட்ரி பண்ணிட்டோம், ஒரு ஆஃபீஸ் சூழ்நிலையை மாற்றிருக்கோம், நல்ல நல்ல லக்ஸுரி லைஃப் கிடைச்சது, வாடிக்கையாளருடைய ஆதரவு கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேர் நண்பர்கள் கிடைச்சாங்க. இளைஞர்கள் என்ன பண்ணும், எந்த துறையை எடுத்தாலும் அதை நேசித்து அதை காதலிச்சு, காதல் எப்படி பண்ணுறப்போ அந்த மனநிலை மாறுதோ, அதை இந்த தொழிலையே வந்து நம்ம காதலித்து அதை ரசித்து பண்ணோம்னா, அது ஈடுபாடோடு பண்ணோம்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அது இதில் இறங்குறதுக்கு முன்னாடி வந்து சும்மாவாது ஒரு 2 அடி ஆழத்தில் வந்து ஒரு 60 அடி உயரத்துலேருந்து நான் குதிப்பேன்னு ஒருத்தர் குதிச்சாருன்னா ஒரு டேமேஜ் தான் ஆவார். அதே அந்த ஆழம், அந்த தொழில் நுணுக்கங்கள்லாம் கரெக்டாக தெரிஞ்சு ஏற்கனவே பண்ணுறவங்ககிட்ட இதில் எவ்வளோ அடி ஆழம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மாதிரி அந்த தொழிலில் என்ன சிக்கல்கள் இருக்கும், அதை எப்படி கையாளணும். இப்போ 500 அடியிலேருந்து குதிக்கிறவங்கலாம் இருக்காங்க, நம்ம ஏன் 5 அடியிலேருந்து கூட குதிக்க முடியுது இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு இதெல்லாம் யோசித்து அதை கரெக்டாக திட்டமிட்டு பண்ணாங்கன்னா இளைஞர்கள் வந்து இன்றைக்கி உணவுத்துறையில் கண்டிப்பாக வரணும். உணவு தான் முக்கியம். ஒருத்தன் உடுக்க உடை, இந்த இருக்கிற இடம் கூட இல்லைன்னாலும் உணவு என்பது ஒரு முக்கியம். எதிர்காலத்தில் வந்து உணவும் இந்த விவசாய தொழில் தான் உலகத்திலேயே வந்து ஒரு முக்கிய நிலைக்கு ஃபியூச்சர் அதில் தான் இருக்குது. இளைஞர்கள் இந்த 2 துறைக்கும் வந்து ஆர்வமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈடுபாடோட நல்ல மனநிலையோட உறுதியோடு உழைச்சோன்னா அது வானமே தான் இல்லை, அதுக்கு எண்டே கிடையாது, வெற்றி கிழக்கு இல்லை. இந்த துறையில் வரக்கூடியவர்களுக்கான அறிவுரை சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் உங்களுடைய நிறுவனங்களில் சேர்ந்து பணியாற்ற விரும்பணும் அல்லது வேற ஏதாவது உதவி வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு உங்களுடைய எப்படி தொடர்பு கொள்வது அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய நீங்க தயாராக இருக்கிறீர்களா? அப்படின்னு எங்களுக்கு வந்து hr@aabswitch.comனு ஒரு நெட் இருக்கு. அதில் வந்து அவங்களுடைய ரெஸ்யூமை வந்து அனுப்புனாங்கன்னா குறைந்தது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். முதல்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வேலையை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு உணவு இலவசம், தங்குற இடம் இலவசம் கொடுத்துருவோம். அப்புறம் நல்ல வேலையை சொல்லி கொடுத்து பிகினிங்கே நல்ல சேலரியை கொடுத்து அவங்கள படிப்படியாக ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்து கொண்டு வந்துடும். நல்ல கிராஜுவேஷன் இருந்தாங்க, நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்மின்லேயும் பிகாம் எம்பிஏ எல்லாம் படித்து அக்கௌண்ட்ஸில் இருந்தாங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷன் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு தரும். இவங்க அது hr@aabswitch.comனு அந்த நெட்டில் தொடர்பு கொண்டா, இல்லை தலைமை அலுவலகம் இதில் போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்கும். இவ்வளவு நேரம் இந்த துறையில் உங்களுடைய ஆரம்ப காலகட்ட பணிகளும் தொடர்ச்சியான வளர்ச்சியும்
அதில் பெற்ற அனுபவம் குறித்து பல்வேறு வகையில் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். குறிப்பாக விவசாயம் என்பதும் உணவு சார்ந்த தொழில் என்பதும் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறியமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். கேப்டன் டிவியுடைய நிறுவனத்திற்கும் கேப்டன் டிவி வாடிக்கையாளர்களுக்கும் அடையாரானந்த்பான் வாடிக்கையாளருக்கும் அடையாரானந்த்பான் பணியாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.